அப்படி தெரியப்படுத்தப்பட்ட அந்த மாற்றங்களையும் விதிமுறைகளையும் திருத்தப்பட்ட விதிமுறைகள் எதுவாக இருந்தால் அதை பதிவு செய்ய வேண்டிய மட்டும்தான் தேர்தல் ஆணையத்துடைய வேலை. ஒன்லி மினிஸ்ட்ரியல் ஆக்ட், குமஸ்தா வேலை. நான் கொடுத்தா ஏற்றுக்கணும். அது சரியா தவறா, முறையா இருக்குதா முறையாதா, அதை பார்க்கிற அதிகாரம் தேர்தல் ஆணையத்திற்கு இல்லை. அந்த மாற்றங்களிலோ சட்டத்திட்டங்களிலோ ஏதாவது மாற்றங்கள் வந்தால், குறைகள் இருந்தால், அதன் மீது உங்களுக்கு ஆட்சேபம் இருந்தால் அதன் மீது விசாரிக்கிற ஒரே அதிகாரம் யாருக்கு என்றால் நீதிமன்றத்துக்கு மட்டும்தான். இது ஒன்று. இரண்டாவது அதிகாரம் தேர்தல் ஆணையத்திற்கு இருப்பது பேரா 15. ஒரு இயக்கத்தில் பிளவு ஏற்பட்டாலும், ஒரு குழு இருந்தால், நாங்கள் தான் அந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் என்று சொன்னால், அதன் மீது தேர்தல் ஆணையம் தனக்கு கிடைத்திருக்கிற தகவலின் அடிப்படையில், கொடுக்கப்பட்ட ஆவணங்கள் அடிப்படையில், அந்த பிளவில் இருக்கிற குரூப்பும் இல்லை அந்த பிளவுப்பட்ட குழுக்களை சார்ந்தவர்களை விசாரணை செய்து, யார் எந்த அமைப்பு எந்த குழு அது உண்மையான அந்த இயக்கத்தை பிரதிநிதிப்படுத்துகிறது என்று சொல்கின்ற விசாரணை செய்து சொல்லுகின்ற அதிகாரம் இது ரெண்டு தான். ஒன்று 29A படி ஒரு கட்சியை பதிவு செய்வது ஒரு அதிகாரம். அதிலே தேர்தல் ஆணையத்துக்கு முழுமையான அதிகாரம் இருக்கிறது. விசாரணை செய்யலாம், சரியா பண்ணியிருக்கிறாங்களா இல்லையா, சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கிறதா என்கிற அதிகாரம் முழுமையான குவாசி ஜுடிஷியல் பவர் தேர்தல் ஆணையத்திற்கு இருக்கிறது. இரண்டாவது, பதிவு செய்யப்பட்ட அந்த இயக்கத்தில் அதே விதி 29A பிரிவு 9 படி ஏதாவது மாற்றங்கள் அந்த இயக்கத்தில் மாற்றங்கள் ஏற்பட்டிருந்தால் அந்த மாற்றங்களை தேர்தல் ஆணையத்துக்கு உடனடியாக தெரிவிக்கப்பட வேண்டும். தெரிவிக்கப்பட்ட அந்த தகவலை பதிவு செய்து கொள்கின்ற மினிஸ்ட்ரியல் ஆக்ட் குமஸ்தா வேலை மட்டும்தான் தேர்தல் ஆணையத்திற்கு. இதை சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்கனவே இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வழக்கிலே சென்னை உயர்நீதிமன்றம் சீஃப் ஜஸ்டிஸ் 2 சீஃப் ஜஸ்டிஸ் பானர்ஜி பண்டாரி 2 சென்னை உயர்நீதிமன்ற 2 தீர்ப்புகளிலும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையத்திற்கு அந்த இயக்கத்தில் ஏற்படுற மாற்றங்கள் திருத்தங்களை பதிவு செய்கிற வெறும் மினிஸ்ட்ரியல் ஆக்ட் மட்டும்தான் தேர்தல் ஆணையத்தில். இதை இப்போது நடைபெற்ற வழக்கு விசாரணையிலும் தேர்தல் ஆணையம் ஒட்டுக்கொண்டிருக்கிறது. எங்களுக்கு உள்கட்சி விஷயங்களிலே தலையிடுவதற்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்பதை தேர்தல் ஆணையம் வழக்கு விசாரணை போது தெளிவாக ஒத்துக்கொண்டு விட்டது.